சார் வணக்கம் சார். கரூர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அந்த 41 பேர் குடும்பத்தினரை விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் சந்திக்கிறார். எப்படி பாக்குறீங்க? பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்றதை நான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது முதல்ல பாதிக்கப்பட்டாங்கன்னு நானும் தான் நினைச்சேன். அவங்க இப்ப கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்த்தா விஜய்க்காக என் மகன் இறந்ததை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன்றாங்க. அப்படி மகிழ்ச்சி அடைகிறவங்க எப்படி பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க? குடும்பம் சந்தோஷமா இருக்குதுங்க. விஜய்க்காக தன் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தா இருக்கிறத நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்கள ஏன் இப்போ பாதிக்கப்பட்டவங்கன்னு கஷ்டப்பட்டவங்கன்னு ஏன் சொல்றீங்க? மகிழ்ச்சியா இருக்கவங்கள போய் நீங்களா ஏன் வற்புறுத்தி நீங்க துக்கமா இருக்கேன்னு சொல்றீங்க? தான் புருஷன் செத்ததுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்க, தான் குழந்தை செத்ததுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்க, தான் அப்பா செத்ததுக்கு மகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கவங்கள ஏன் நீங்க இது பண்றீங்க? அவங்க பாதிக்கப்பட்டவங்க இல்லை, அவங்க மகிழ்ச்சியில இருக்காங்க. விஜய்க்காக தன் குடும்பத்துல ஒருத்தர் பறி கொடுத்த அளவுக்கு நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது பாதிக்கப்பட்டவங்க இல்லை, அவங்கள போய் ஒரு சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை அவங்க எல்லாம் இனிப்பு வழங்கி விழாவா கொண்டாடுறாங்களே, இந்த இறப்ப வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்களே. விஜய் அவர்களுடைய அந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்ற தேவையில்லைங்கிற. இல்ல, மக்களுக்கு தேவையில்லை சார். விஜய் அரசியல் கட்சி தலைவரா அவர் அனுதாபம் தெரிவிக்கிறார். விஜய்க்கு தான் நான் இவ்வளவு என்ன மக்களா இதை வந்து இப்ப நீங்க எல்லாம் சொல்றதுனாலதான் இன்னும் 41 பேரை நினைச்சுக்கிட்டு அவங்களே அழுவல, நீங்க தான் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. அந்த குடும்பமே அழுவல, மீடியா தான் அழுதுகிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பா யூடியூப். வேற யார் அழுகுறா? அவர் அவர் வந்து போய் பாக்குறாரு, ஏதாவது ஒரு பிற்காலத்தில் பயன்படுகிற நினைச்சிட்டு போகலாம், எது பண்ணலாம். அவர் போய் மகாபலிபுரத்துல பாக்குறது விழா கொண்டாடத்துக்கு போவார். 41 பேர் இறந்த விழாவை பெரிய விழாவாக தியாகிகள் விழான்னு சொல்லி ஏதோ பெருசா பண்ணலாம், இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். அது அவங்களுக்குள்ளார நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பெருசா எடுத்துக்க வேண்டியது. இப்ப என்னன்னாக்கா, நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான். பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க. மக்கள் பணத்தை எடுத்து ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டீங்க. அவங்களே சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த பணத்தை திருப்பி வாங்குங்க. என்னத்துக்காக பாதிக்கத்தான் பாதிக்கப்பட்ட நாங்க மகிழ்ச்சியா இருக்கவங்க எதுக்கு போய் பணத்தை கொடுக்குறீங்க? என் வரி பணத்தை எடுத்து எப்படி நீங்க கொடுக்கலாம்? அதை திருப்பி வாங்குங்க. திருமாவளவன் கிட்ட எல்லாம் சொல்றேன், அவங்களாம் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. எப்படி கொடுக்கலாம்? நீங்க சந்தோஷப்படுறவங்களுக்கு என்னத்துக்கு நீங்க போய் இது பண்றீங்க, செலவு பண்றீங்க? அந்த பணத்தை திருப்பி வாங்குங்க, எல்லாம் திருப்பி இதை வாங்குங்க. மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்றவங்களுக்கு போய் என்னத்துக்கு நிவாரணம் கொடுங்க? நிவாரணங்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்களுக்கு தான் பாதிப்பே இல்லையே. அல்லது போறாரு மகாபலிபுரத்துல ஒரு உல்லாச பயணம் இறந்த நினைச்சு கும்மாளமா ஒரு கேம்ஸ் எல்லாம் விளையாடி பார்ட்டி கீட்டி எல்லாம் கொடுத்து மகாபலிபுரத்துல ஒரு காலாவா ஒரு சுற்றுலா மாதிரி நடத்துவாருன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும். அந்த இறப்பை கொண்டாடுகின்ற வகையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரு. பார்க்கலாம் எப்படி போகுது. இல்ல, இந்த மக்கள் ஏன் அப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு மருத்துவர் அதே 2-3 கதையை சொல்றாங்க. ஒரு கதை என்னாக்கா, இப்படி சொல்லேன்னா அந்த காசு கொடுக்க மாட்டேன், உதவி பணம் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டினதாகவும், அதனாலதான் அவங்க அப்படி பேசுனதா சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் என்னன்னாக்கா, கேஸ் நாங்க ஒன்றும் போடலை, இவங்கள எங்களை கேட்காம போட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 குடும்பம் சொல்லிச்சு. அந்த 2 குடும்பத்துக்கு அவர் உதவி பணம் கொடுக்கலன்றாங்க. ஆக என்னன்னாக்கா, விஜய் இதுக்காக நாங்க வந்து வருத்தப்படலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் அவங்க காசு கொடுத்துருக்காங்கன்றாங்க. விஜய்க்காக நாங்கள் தியாகம் பண்ணோம், இதாக இருக்க சந்தோஷமா இருக்கோம்னு சொன்னவங்களுக்கெல்லாம் சொல்லி அப்படி சொன்னவங்களுக்கு தான் காசு கொடுத்ததா சொல்றாங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட பின்னணி அப்படித்தான் இருக்கு. பொதுமக்கள் மத்தியில் அப்படித்தான் பேச்சு அடிப்படுது. அதான் அந்த 2 குடும்பம் எதிர்த்து பேசுற விஜய் மரணத்தை வந்து கண்டிச்சு பேசின 2 குடும்பத்துக்கு அவர் கொடுக்காதன் மூலமா அந்த இது உண்மைங்கிறது விளங்குது. வழக்கமா கரூர்ல போய் தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சந்திச்சாங்க. பட் விஜய் அழைத்து சந்திக்கிறார். இதையும் கொஞ்சம் பேர் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க? சில பேர் இல்ல, பொதுவாகவே எல்லாருமே விமர்சனத்துக்கு உள்ளாக்குவாங்க. வெளிநாட்டுல இருக்கிறீங்க, ஊர்ல இருக்கீங்க, வர முடியல அப்படின்னாக்கா அர்த்தம் இருக்கு. நீ இந்த ஊர்ல தானே இருக்கிற. நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆச்சு உனக்கு. கரூர்ல இருந்து சென்னைக்கு 40 நிமிஷத்துல போயிட்டு முடியுதுல்ல உன்னால். ஒரு எட்டி பார்க்குங்க. ஆனா பாதுகாப்பு கருதி தான். உண்மையை சொல்ல போனாக்கா அவருடைய டாக்டருங்க முறையில பொதுவான மனுஷங்கிற முறையில அன்னைக்கு அவர் அந்த இடத்த விட்டு ஓடினது அவருடைய பாதுகாப்புக்கு தான் ஓடினார். அவருடைய பாதுகாப்பு? ஆமா. அவருக்கு என்ன பாதுகாப்பு? ஏங்க, அந்த கூட்டத்தில் நெரிச்சல் நிக்கிறாங்க, தப்பிக்க முடியாம போய்
எங்கேயா ஏறி ஜென்ரேட்டர் மேலாம் ஏறி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கட்டு கிடக்காம போயிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி போறவன் ஒரு படத்துல தான் காட்டினாங்க. ஒரு ஹாலிவுட் நடிகர், பிரபலமான ஹாலிவுட் நடிகர், அவர் வந்து ஒரு கூட்டம் போடுறாரு. அமெரிக்காவில் 1000 பேர் கூட்டினால பெரிய விஷயம் இல்லையா? ஆயிரக்கணக்கில் கூட்டிட்டாங்க. கூட்டிட்டு இருந்தாலும் வந்து ஓ மை டியர் ஃபேன்ஸ் அப்படி சொல்லி இப்படி கை ஆட்டினானு. அந்த கூட்டம் அப்படியே மேடையில் ஏறிடுச்சு. ஏறின வேகத்துல அந்த நடிகை அந்த கூட்டத்தில் சிக்கி நடிகன்னு சேர்த்து போட்டான். இது பெரிய வரலாறு. இது வாட்ட வேட்டுக்கோங்கிற ஒரு படத்துல அந்த சீன் அப்படியே காட்டுவாங்க. அன்னைக்கு விஜய் அங்க இருந்திருந்தாலும் அந்த கூட்டம் அங்கன்னு ஏறி மேடையில் ஏறி இருந்ததுன்னா விஜய் காலி ஆயிட்டு. அதனாலதான் அவரை ஜாக்கிரதை அவரை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. இதெல்லாம் பொதுவா அந்த நேரத்துல போய் அந்த வீட்டுல போய் எவ்வளவு விசாரிக்க போயிருந்தாங்க, சும்மா இருந்திருப்பாங்க அவங்க. ஏன்னா கொண்டுறதையும் கொண்டு போட்டு துக்கம் விசாரிக்க வந்திருக்காங்க, போட்டு சாத்திருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தான் எதிர்பார்த்து அதை நடத்தினாங்க. இதுக்கு பின்னணியில் இருக்கிற ஒரு கூட்டம் அதைத்தான் எதிர்பார்த்துச்சு. இவர் உள்ள போவார், இவரையும் கொள்ளுவாங்க, இது பெரிய கலவரமாக்கி தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு பகல்காம் மாதிரி இங்கே ஒன்று பண்ணலான்னு பார்த்தாங்க. அது நடக்கல, பேக் ஃபயர். எப்படி பகல்காம் பேக் ஃபயர் ஆச்சோ அதே மாதிரி இது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆனா இந்த விவகாரத்துல எல்லாம் விஜய்க்கு ஆதரவு பெருகிதான் இருக்கு, அவர் மேல வெறுப்பே வரல அப்படின்றாங்க. அப்படிதான் இருக்கா? அப்படித்தான், அதுதான் உண்மை. அவர் பெருகி இன்னைக்கு பார்த்தா ஒவ்வொருத்தரும் நான் தான் சொல்றேனுங்களே, 41 பேர் இறந்ததுக்கு பிறகு தமிழ்நாடே ஜம்ப்டு வித் ஜாய் இல்லை. ராமர் பட்டாபிஷேகம்னு ஒன்று இந்திரர்களும் அவர்களும் கம்பை எழுதுறாங்க. அப்படியே மக்கள் எல்லாம் கோலாகலமாக கொண்டாடினார்கள். அது மாதிரி இந்த 41 பேர் இறந்ததை வந்து தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்குது. எப்பேற்பட்ட சாதனை செய்திருக்கா எங்க தலைவனாலதான் ஏன் முடியும் அப்படின்ற அளவுக்கு பெருசா போயிருக்கு. நல்லா இருக்கு, பிரமாதமா இருந்திருக்கு. கலாய்க்கிறீங்களா என்ன? நான் ஒண்ணு கலாய்க்கல, நீங்க சொன்னதுக்கு ஆமான்றது. இல்ல விஜய் மேல ஒரு கோபம் வரணும், நியாயமா வரலன்றாங்க. அதான் யாருமே கவனிக்கலையே. நீங்க தாங்க திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. யாரு பேசணும் அதை பத்தி? விஜயை பத்தி யாரையாவது பொதுமக்கள் மத்தியில் பேச்சு அடிப்படுத்த யூடியூப் வரும்போது எனக்கு ஞாபகம் வருது. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சுங்க. ரஜினிகாந்துக்கு ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்துல நடந்த இதுதான் ஞாபகம் வருது. ரஜினிகாந்த் போய் நின்னாரு, அங்கிருந்து ஒரு தம்பி கேட்டுச்சு, நீங்க யாருங்க இருந்துச்சு. ரஜினிக்கு உதறி போச்சு. நான் ரஜினிகாந்த்னாரு. சரி இங்க என்ன வந்திருக்கீங்கன்னாரு. ஸ்டெர்லைட் ஆலையில இறந்தது, அது 2 மாசம் ஆச்சுங்க, இப்ப என்ன வந்தீங்கன்னு கேட்டார். அப்பதான் ரஜினிக்கு தெரிஞ்சது நம்ம காலின்னு. நடந்து 1 மாசம் ஆச்சு, இப்ப போய் துக்கம் விசாரிக்க போறாரு. அதுல ஒருத்தன் கேட்க மாட்டான், இப்ப எதுக்குங்க வந்தீங்கன்னு. அதை நீங்க காட்ட மாட்டீங்க, ஏன்னா நீங்க ஜாக்கிரதையா இருக்கீங்க. அவருக்கு விளம்பரம் கொடுக்கறதுங்கிறதுல யூடியூப்காரர் தாங்க. அவர் அழுதாரு, நீங்க அழுதுகிற அழுக தாங்க முடியலையே. ஒரு வகையில் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதை வச்சு 10 நிகழ்ச்சிக்கு மேல நான் பண்ணிட்டேன். எனக்கு நல்லாதான் இருக்கு. விஜயால எனக்கு பெனிஃபிட் தான். எங்க மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய பெனிஃபிட். இல்ல நீங்க யதார்த்தமா பிராக்டிக்கலா சொல்லுங்களேன். இது கலாய்க்கிறத தாண்டி விஜய் மேல மக்களுக்கு கோபம் வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும். கரூர் சம்பவம் நடந்து போச்சு, ஊர் பூரா பேசிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது என்ன நடக்குதுங்கிறதுக்கு விஜய் ஏதாவது எலெக்ஷன் என்னவோ ஏதாவது பொதுக்கூட்டம் போட்டாதான் தெரியும். விஜயவே காணுமே. முதல்ல அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. பனையூர்ல இருக்கிறதா சொல்றாங்க, பட்டப்பக்கத்துல இருக்கிறதா சொல்றாங்க, பெங்களூருக்கு போயிட்டாருங்கிறாங்க, யாரையோ கூட்டிக்கிட்டு லண்டனுக்கே போயிட்டாருன்னு பேசிக்கிறாங்க. யாரை கூட்டிக்கிட்டு? அது அவர் பிளேன்ல பெண்கள்லாம் இருந்ததா பத்திரிகைகள்லாம். அதுவே கரூர் சம்பவமே வந்து ஒரு படத்துக்கான ஷூட்டிங் சீன் தான் எடுக்க போய் தான் இப்படி ஆகி போச்சுன்றாங்க. அதுக்கு இது ஒன்று மறுப்பு யாரும் தெரிவிக்கல, ஆதாரபூர்வமா காட்டுறாங்களே. ஷூட்டிங்காக ஏற்பாடு பண்ணது வந்து சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாம நடந்த நிகழ்ச்சி தான் அது அப்படின்றாங்க. அந்த அவருடைய கேரவான்ல வந்து பெண்கள்லாம் இருந்ததா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இல்லை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை விஜய்க்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இந்த இதெல்லாம் வச்சு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கியிருக்காரு சொல்ல முடியாது. அவர் ஏதாவது அவருக்கு உண்மையில மக்கள் மத்தியில என்ன செல்வாக்கு இருக்குதுங்கிறது யாருக்கு தெரிஞ்சது? இன்னைக்கு வந்து யாருக்கும் தெரியல. ஒரு எலெக்ஷன் நடத்தல, ஒன்றும் நடத்தல, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டு இருந்தாரு.
அதுல எல்லாம் நடக்காத சம்பவம் இதுல வருது. கள்ளக்குறிச்சிக்கு போன போது ஒரு சம்பவம் நடக்கல, தனியா தான் போனாரு, தனியா தான் வந்தாரு. அந்த அனிதாங்கிற பெண் மரணத்துக்கு போன போது தனியா தான் போனாரு, தனியா தான் வந்தாரு, ஒன்றும் நடக்கல. பரந்தூர் விவசாயிகள் போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு, ஒன்றும் நடக்கல. இதுல மாத்திரம் என்னத்துக்கு இப்படி நடந்தது? தேர்தல் நேரம் நெருங்குது, வருது. பகல்காம் முடிஞ்சது, பகல்காம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அப்ப அடுத்த நீங்க இது தேர்தலோட லிங்க் பண்ணி பாக்குறீங்க. அவ்வளவுதான். இதை வச்சு இதை தேர்தல் நடத்தலாம்னு பார்த்தாங்க, இதுவும் பேக் ஃபயர் ஆகி போச்சு. ம். விஜய் பாத்தீங்களா நிவாரணத்தெல்லாம் முன்கூட்டியே அக்கௌண்ட்ல செட்டில் பண்ணிட்டாரு எல்லாத்தையும். அதுதாங்க கேட்கறேன். அவங்களே அன்னாடங்காச்சு. அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்ததும் அதுல போட்டாராம். 41 பேருக்கு தானே கொடுத்தாரு, 41 குடும்பத்துக்கு தானே கொடுத்தாரு. லிஸ்ட் போட்டு எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணாருன்னு போட சொல்றாங்க. சார் எல்லாரும் மெசேஜ் எல்லாம் வெளில வந்துச்சு சார். மெசேஜ் நான் கூட தான் போடலாங்க. மெசேஜ் என்ன அப்ப பெரிய கொடுத்துருக்க மாட்டாருன்னு நம்புறீங்களா நீங்க? கொடுத்ததுக்கு ஆதாரத்தை போடுங்களேன். 41 பேருக்கு தானே கொடுத்தீங்க. இந்த குடும்பத்துக்கு இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கேன், அதை போடுங்களேன். என்ன கஷ்டம்? கொடுக்கலன்னா அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்கல்ல சார். அவங்க அது கொடுத்ததா சொல்லுன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்கங்கிறாங்களே. மிரட்டி இருக்காங்களா? ஆமா, கொடுத்ததா சொல்லி அப்ப 20 லட்சம் கொடுக்கல. கொடுத்ததுக்கு ஆதாரத்தை காட்டுங்கிறத கேள்வி. ம். எந்த பேங்க்ல இருந்து போட்ட நீ? ம். எந்த பணத்தை எடுத்து கொடுத்த நீ? ம். கொடுத்ததா சொல்ற அந்த குடும்பங்கள் அந்த குடும்பத்துல இருந்து யாரும் பேசவே இல்லையே. இவங்களா போடுற இது தானே வருது. தாவாக்காரரா போடுற மீம்ஸ் தானே வருது. அந்த ஒரு பெண்ணு பேசுறது பார்க்கும்போது எவ்வளவு கேவலமா எல்லாம் பேச வச்சிருக்காங்கன்னு தெரியுது. என் கணவரை விட நான் விஜய் மதிக்கிறேன்னு ஒரு பொம்பளை பேசுறேன். அது உற்சாகம் இதுல அந்த பெண்ணா பேசுனது சார். அப்படியே அந்த பொண்ணு பேசியிருந்தாலும் அதை காட்டலாமா? அவங்க உற்சாகம் இதுல பேசலாம். யார் இல்லைன்னா உங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசியல் இந்த ஆபாசமெல்லாம் முதல்ல நடந்தது. சுப்பிரமணிய சாமி மேல வந்து ஜெயலலிதா வழக்கு போட்டாங்க. அவர் கோர்ட்டுக்கு வர்றாரு. அதிமுக மகளிர் அணின்னு ஒரு கூட்டம் கோர்ட்டுக்குள்ளார வந்து என்ன பண்ணுச்சுன்னு வாயால சொல்ல முடியாது. அப்பதான் சொன்னாங்க தமிழ்நாட்டு கற்பு எப்படி இருக்குது. அவ்வளவு கேவலம். 3%காரங்க அதை பூரா மூடி மறைச்சாங்க. என்ன பண்ணது 3%கார அம்மா, மாட்டிக்கிட்டு முடிச்சவனு 3%கார ஆள். மகளிர் இணைங்கிற வாயால சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு கேவலமா நடந்தாங்க. கோர்ட்டு ஆடி போச்சு. அப்படிதான் அந்த செய்தியை மறைச்சதுல என்ன ஆச்சுன்னாக்கா நல்ல கால தமிழ்நாட்டு மான கப்பல் ஏறாம காப்பாற்றப்பட்டுச்சு. எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்னா அந்த இடத்துல எங்க டிரைவர்லாம் இருந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க தான் வண்டி ஓட்டிட்டு போனாங்க. சொன்னாங்க, சார் சினிமாவில் போய் கேமரா பார்க்குறீங்களா சார், ரோட்ல நடந்தது சார் அப்படின்னா. இப்படிதான் பண்ணாங்க. அதனால அந்த பொண்ணை அப்படியே வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாங்க, அதை காட்டலாமா? அதை திருப்பி திருப்பி போட்டீங்க. ஊரே கேவலமா பேச ஆரம்பிச்சப்பதான் அதை நிறுத்தினாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு? அந்த மாதிரி தகவலை போட்டு என் மகன் இறந்ததுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன்னு உடனே ஒரு ஜோக் ஒன்று போடுறாங்க. தண்டத்தை விட்டு வளர்ந்துருக்கு, அந்த கூட்டத்துக்கு போயிருந்தாக்க ஒரு 10 லட்சம் கிடைச்சிருக்குமா? கூட்டம் எதுக்குடா இருக்கிறதா அப்படின்னு அப்பா வந்து மகனை திட்டுறான். இன்னொரு அப்பன் சொல்றான், 5 பிள்ளைய பத்திருக்க கூட்டத்துக்கு அமைச்சிருந்தாக்க 50 லட்சம் கிடைச்சிருக்குமா? சரி, பிள்ளைங்களை தான் அனுப்பல, நீயாவது போய் சேர்த்து இருந்தா ஒரு 40 லட்சம் கிடைச்சிருக்கும்ல, என்னத்துக்கு தண்டத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்கள? இன்னொரு ஜோக் போடுறாங்க, சார் எங்க அண்ணன் மகன் ஒருத்தன் இருக்கான், ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லை, கூட்டம் போட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் அமுச்சு வச்சோம்னா ஒரு 10 லட்சம் கிடைக்கும், கொஞ்சம் எப்ப அடுத்த கூட்டம் எப்போ போடுறீங்கன்னு கேட்கணும். இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அது வந்து விஜயனுடைய இது செல்வாக்கு உயர்ந்திருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கேட்டுக்கலாம்.